காசு போக்கலாம் கோயிலாம் வாஜிகள் கொஞ்சம் மென்னவாப்பா எல்லாம் உள்ளூர் ஆளுநரும் எழுந்து வரணும் நல்லா வரது dalam baju.
அம்மா புலிக்ஸ் அதான் பாய் ஆமா குஞ்சு வலிக்கலோ பாய் இங்க பய வரும்போது நாங்க என்ன பிடிங்க நிக்கிறோம் தண்ணி தான் இதை மட்டும் தெளிவா சொல்றேன் பாருங்க என்னத்துக்கு போடுற என்னத்துக்கு போடுற என்னத்துக்கு போடுற தாளத்துக்கு தண்ணி போடுறியா வரல 10 அடி திருப்பி போ என்ன பாய் 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 அப்படி இருக்கும்போது இந்த மேமுத்தூர்ல இருந்தோம் நம்ம திருப்பத்தூர் வழியாக நம்ம ஓலூர் பஸ் போயிடுச்சா அறிவில உங்களுக்கு மத்தூர்ல இருந்து திருத்தூர் வழியாக வேலூர் பஸ் போயிடுச்சுங்களா அச்சா பாய் பாய் அப்படி இருக்கும்போது நம்ம சந்தூர்ல இருந்தோம் நம்ம ஓலம்பட்டிலே தூந்து போறோம் வாங்கிட்டுங்கண்ணா ஓலம்பட்டிலே தூந்து நம்ம நகரத்தை வெளியே போய் நம்ம காரிமங்கலம் பஸ் போயிடுச்சா சந்தூர்ல இருந்து அப்படி இருக்கும்போது நம்ம தர்மாபுரில இருந்தோம் நம்ம மலூர் வழியாக நம்ம சோழம் பஸ் போயிடுச்சா தர்மபுரில இருந்து ஓமலூர் வழியாக சாலம் பஸ் போயிடுச்சான்னு சொல்லுங்க போயிடுச்சுங்களா அச்சா பாய் பாய் அப்படி இருக்கும்போது நம்ம மத்தூர்ல இருந்தோம் நம்ம சாமல்பட்டியில தூந்து ஓத்தங்கார பஸ் பாய் ஊத்தங்கார பஸ் போயிடுச்சுங்களா பாய் பாய் அப்படி இருக்கும்போது இன்னே பார்க்கும்போது எல்லாம் போன வருஷம் தடையோ போய் நிக்கிறோம் மழை பெய்யல சரி 2 வருஷம் மழை இல்ல சாப்பாடு பெரியல ரொம்ப கஷ்டம் மழை பெய்யும் இங்க பாட்டிகள்லாம் கோயில் பின்னாடி போய் தொடர்ந்து விட்டாங்களோ அறிவில உனக்கு அது ஒண்ணு பேசாது மழை கிடையாது மீண்டும் பழைய மாதிரி ஆகணும்னா நான் சொல்றதே சாப்பிடும் சொல்லு நம்ம தோப்பில வந்து பாரு அவத்தை கீரைக்கிறா சிறு கீரைக்கிறா முருங்கை கீரைக்கிறா பண்ணை கீரைக்கிறா அம்மா முளை கீரைக்கிறா மரியாதையா பேசு பாய் எல்லா கீரை சொன்ன அதெல்லாம் எங்க அம்மா முளைக்கிறா பண்ணைக்கீரை முளைச்சாத்து பேர் முளைக்கீரை அப்படியா கீரையெல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு வானல்ல போட்டு சுண்ணி சாப்பிடுற தாயே ஒரு சுண்டி சாப்பிடுவானா சுண்டி சாப்பிடுவோம் முளைக்கீரை அது கீரை போட சொல்லு அரைக்கீரை சிறுக்கீரை முளைக்கீரை அப்படி இருக்கும்போது ஒரு சமாச்சாரம் இங்க இருந்து நானும் வாணியம்பாடி போயிட்டு 2 ஷாப் வச்சிருந்தேன் ஒன்னே கல்கர் ஷாப்பு இன்னொன்னு பொல்தார் ஷாப்பு பாய் ஒன்னே கல்கர் ஷாப்பு இன்னொன்னு போட்டு ஷாப்பு 2 ஷாப் வச்சிருந்து நம்மளுக்கு 2 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆயிட்டு நம்மளுக்கு பாய் கல்யாணம் பண்ணிட்டு வேற துபாய் போயிட்டு துபாய் போயிட்டு நான் துபாயில இருந்து 2 வருஷம் கழிஞ்சு வந்தா நம்ம பொண்டாட்டி 2 பிள்ளை பெத்து வச்சு நிக்கிறான் இல்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சரி எவனுக்கு 2 பிள்ளை பாய் அப்படி கிடையாது துபாயில இருந்து செல்போன் எடுத்து கால் பண்ணா போதும் என் பொண்டாட்டி நேரம் சனிக்கு வந்துருவான் சென்னை ஏர்போர்ட் வருவான் சென்னை ஏர்போர்ட்லயே 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் எடுத்து ரூம் தெளிவா சொன்னான் 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் எடுத்து அங்கே வந்து குல்லா தூக்கி டேபிள்ல வச்சுட்டு இந்த கண்ணாடி தூக்கி பென்சில் வச்சுட்டு நம்ம காலை கை சுத்தம் பண்ணிட்டு பூமா பாட்ட சோத்துல கைய வச்ச மாதிரி பூமா பாட்டு சோத்துல கைய வச்ச மாதிரி பயங்கர சந்தேக போடுறாங்க நம்ம சந்தேக போட்டது மேல இருந்து கீழே போயிட்டு அப்படி இருக்கும்போது ஞாபகமாக உனக்கு ஒரு கண்ணாடி வாங்கி வந்து கண்ணாடி சூப்பரா இருக்குது மருந்து அடிக்கிறா அப்படி தொடைக்காது இதெல்லாம் கூட வலிக்காது அப்படி தொடைக்க கூடாது இதை தொடைக்கணும்னா இதை தூக்கி இப்படியே பிடிச்சிக்கணும் இப்படியே பிடிச்சிக்கணும் இப்படியே பிடிச்சிக்கணும் நம்மளுக்கு இப்படியே வச்சு இப்படியே மாத்திக்கணும்
ஏமா ஏன் பாய்? அந்த கண்ணாடி கண்ணாடி ஏமே கிளாஸ் கண்ணாடி ஐயோ பாய் அப்படி இருக்கும்போது கண்ணாவது அப்படி இருக்கும்போது இன்னாத்துக்கு வந்து நிக்கிறேன் எது பண்ணு கேட்டா வேலை பார்க்க பொம்பளை வேணும் ஏன் வெட்டியா போடணும் போய் கூட்டி வரையா பொம்பளை ஊர் மேல 6 மாசம் ஆச்சு பாவம் எப்படி அவர் புல் கட்டிக்கிறான் ஆமா எப்படி புல் கட்டிக்கிறான் இந்த பொம்பளையா போய் எங்க கூப்பிட்டு ஏன் யோ மகா புஞ்சருக்கு பொம்பளை வேணும் ஏ பாய் ஏன் புள்ளிய கூப்பிட்டாட்டா மகா பிஞ்சருக்கு பொம்பளை வேணும் ஏதா ஒரு புள்ளிய கூப்பிட்டாட்டா புள்ளிய சின்ன புள்ளைய கூட்டி வந்து தோப்பிலைய விட்டா கல்லை எடுத்து காய ஓடிப்பாங்க நம்மளுக்கு காசு லாஸ் ஆகி விடும் அந்த பாட்டியை கூப்பிட்டாட்டா அந்த பாட்டியை கூட்டி வந்து தோப்பிலைய விட்டா ஒரு காய் 2 காய் எடுத்துட்டு பாவாடை தூக்கி தூரமா நின்றுக்குவான் ஞாபகம் வேணும் காயா இருக்கணும்னா 20 வயசு பொண்ணை கூட்டி வந்து தோப்பிலைய விடும் புட்டு ஒரு முறை 2 முறை வேலையை விட்டு பார்த்து வேலையை கொடுக்கு வெட்டியா போடணும் அப்படி கொண்டாந்து விட்டாக்கு வேலை விட்டு பார்த்ததா நினைக்காதீங்க அந்த பொண்ணை மரத்தை மேலே ஏற்றிட்டு மேல ஆமா நம்ம கீழே நின்று மேலே பார்ப்போம் என்ன ஏறிக்கா யோ அந்த பொண்ணு தவிர கீழே இருந்தா நம்ம தப்புன்னு குச்சியை கருத்து சரி பாய் போய் கூட்டி வரையா கூப்பிட்டாரா சரி கமிஷனும் தேவடியா மகனா வாய்களுக்கு கூட்டி வச்சு வாங்கி தந்த தொம்மை தேவடியா மகன் ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் மேஸ்காரி போயிடுறாங்க சரி. கூட்டர்ல போய் கூட்டி வச்சு கமிஷன் கேட்கிறோம் கமிஷன் வேணும்னா 20 ரூபாய் கொடுக்குறேன் இங்க இருந்து கூட்டோடு போயிட்டு நாகாஷ்டமத்திட்டு போயிட்டு நாய் சோடா வாங்கி சாப்பிட தாயே பாய் ஏன் நாய் சொல்றதா நாஸ்தா நாஸ்தா வாங்கி சாப்பிடு சரி பாய் நான் ஜோத்தரே चले परे राकाने को तजो आज सिरे पाए मारे को I love you. Mankiista, kinkista, pukista. ஆகட்டும் வணக்கம். ஆமா. ஆமா. யாரு? என்னுடைய பேர் என்ன? எதற்காக வந்து வந்திருக்கிற? அது மட்டும் சொல்லுமா.
உன் பேர் நீ சொன்னா தெரிஞ்சு கொள்ளுவேன். என்னம்மா உன் பேரு? மோகினி. நான் என்ன மோகினி பார்க்கலன்றியா? நைட் வரும்போது பார்த்தேன். வெள்ளை புடவை கட்டிக்கின்னு 2 கால் சிலையும் கட்டிக்கின்னு இப்படி சொல்லிட்டு வந்து போயிட்டு. ஆனா அது 2 கால் பின்னாடி இருந்துச்சு. உனக்கு என்ன 2 கால் முன்னாடி கூதியே? முன்னாடி கீழே. முன்னாடி இருக்குது. நீ மோகினின்னு சொன்னா யாராலும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனால ஆமா, இது என்ன ஒரு இயற்கை உருவமா இல்ல செயற்கை உருவமா? யாரு எப்ப பேர் தந்து உருவம் அதை சொல்லுமா? சொல்லிட்டா. மூப்புப்பிடி சாக்காடு தொலைய வேண்டும் என்று திருப்பாக்கடை பாண்டகம் அமைத்து மந்திரிகள் மத்தால் நாட்டி ஆதிசாசன் தம்பியை வாசிக்க அழைத்து அமர்ந்து கண்டார்கள். அப்படி அமர்ந்து அடைகிற போது அப்படி அமர்ந்து நடந்த போது அமர்ந்து வந்தது விசாமத்தை எடுத்து அசுரர்களுக்கு கொடுத்து அசுரத்தை வஞ்சித்தேன். நல்லாமத்தை எடுத்து தேவர்களுக்கு பரிமாறி தேவர்களை காப்பாற்றணும். அப்போது எடுத்து அன்று எடுத்தீங்க. என்னை மறந்து பரமக்கடவுளை பிரித்து சமமுறை கைலாயம் போகிறான். பெண்கள் மீது ஆசைப்படுகிறானா என்று இல்லையா? அப்படி என்று மனதை சோதித்து வழி அனுப்ப வேண்டும். அதற்காக நம் மோகனியாக வந்திருக்கோம். எந்த போதும் நான் வந்த அந்த மூஞ்சி ஆடி பாரு நேரம் வந்த வண்டி நெஞ்சு மேல கை வைக்கிறேன்.
நெஞ்சு மேல வச்சு குஞ்சு மேல அப்படியே பண்ண பொம்பளை நினைச்சிருக்கியா சொல்லுமா என்ன நீ வைக்கிறேங்க வைக்கிறேன் நான் வச்சு நான் உன் மேல என் மேல எதுக்கு வைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு நிமிஷம் பாரு வீட்டுல வச்சுனே இருந்தீங்க யாரு பத்தி போய் இந்த சாணை குடிக்கிறது என் மேல எது கை வைக்கிறோம்னு கேட்கறான் உன் கை மரியாதை கெட்டு போய் தெரிஞ்சுக்கா எடுத்து விட்டா மீன் 3 நாளைக்கு வெளியே வர மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கா விளையாட்டு ஜாமா உள்ளாவே இருக்கிறதுக்கு மேசமாயி நான் சாணை ஊத்தா ஆளு பிறக்குமாரு ஏமா அவங்க பாரு காசு கொடுக்குறாரு யாரு காட்டுங்க ஆல்வேஸ் கப்பைஸ் வெனிலா ஸ்ட்ராபெரி ஒன்று வாங்கினாலும் ஒன்று சமகால பிட்டியை வந்த உடனே மிளமிளம் சக்காட்டிங்களா ஒரு கூட ஏறி எடுப்பாங்க ஆமா ஆமா கை வச்சா 10 வருஷம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை என்ன சொன்னீங்க சொன்னாரு இப்ப சொல்லு சுவேதயம் அது ஆர்வை தந்தையாராகப்பட்டவர் அதே குடிமையை சேர்ந்த விஜயபுரத்துடைய கமகாபட்டது அதே கமகாபத்தியை சேர்ந்த மகாலிங்கம் இது போடலாம் என்ன காட்டு குட்டாயிட்டு கவுண்டர்ஷன் பண்ணி தூங்கலாம் ஜராதற்கு அதே குடிமையை சேர்ந்த ஆர்வை ரண்ணாவாகப்பட்டவர் அதே விஜயனா பணம் கொடுத்திருக்கிறார் அதே கமகாபத்தியை சேர்ந்த அதே ஊர் நாயுடு மகாலிங்கம் மீது பணம் கொடுத்திருக்கிறார் அதே ஜராதர்க்கு போட்டா போடலாம் ரைட் ரோடு கவுண்டர்ஷன் பண்ணி தூங்கலாம் அதே போல தேவமலை சேர்ந்த சின்னசாமி ஐயா அவர்கள் போடும் என்று இல்லாமல் நாடகத்தை பார்க்க வேண்டும் நாடகத்தை கண்டிருக்கானா பக்தருக்கானா எடுத்து கொடுத்துக்குவியா நெட்டு எடுத்து கொடுத்துக்குவியா புடவை எடுத்து கொடுத்துக்குவியா இல்ல தாருலா தருமபுரி பேட்டையா இல்ல கீழே கிருஷ்ணகிரி பேட்டையா இல்ல வாப்பார் மேப்பர்ல வாடிவில் பேட்டை கேட்கறதுக்கு ஆளுங்க எங்க ஆளு மத்தாரக்காரன் எடுத்து விட்டானா வச்சுக்கோ நீங்க அவன் மேல வைக்கிறியா கண்ணு கவிதா பையன் பீஸ் போய் 3 வருஷம் ஆகுது பீஸ் போயிடுச்சு ஆமா நேற்று பார்த்தேன் ஒரு குண்டுவல் பேர் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல பீஸ் போயிட்டு இருக்கிறாமோ அப்படி நின்று போயிருப்பாரு அவனோட பல்ப்பு பீஸ் போயிட்டு இருக்குது அவனோட பல்புன்னா பல்பா பாத்துக்கிட்டான் ஐயோ சாமி அதான் சொன்னியா என்னமா கம்மியா அதான் சொன்னியா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா எனக்கு தொடாது பேசுமா ஏன் ஓம் சக்தி மாலை போடணும் ஓம் சக்திக்கு மாலை போட்டு ஆமா ஓம் சக்தி காலத்தில் போட்டு வந்தேன் மூணு காலத்தில் போட்டு வந்தேன் நல்லா சொன்ன நீ ஒரு சமாசாரம் ஆகி போச்சு என் ஊர்ல எனக்கு வந்து செம மரியாதை கொடுப்பா என் பொண்டாட்டி மெய்யோவா கல்யாணம் கூட ஆயிடுச்சா ஏரியால போய் பாரு எந்த ஊர்ல ஏமாந்தாலும் உனக்கு பொண்ணு கொடுத்து ஏரியால போய் பாரு என்ன பறைய வைக்கிறது எனக்கு என்ன பறைய வச்சிருக்கேன் புல்கை ஷர்ட் போட்டுன்னு ஆமா புல் கை சாப்பிட்டு இந்த கண்ணாடி வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது 13 ஓரா தூசி அமைக்குது அத்த மீன தடி தூ பேரால கல்ல எடுத்து நீ தொட்டனா சொல்லிப்பே அந்த வார்த்தையா யா பப்னி என்ன சொல்றேன் பாரு சொன்னே ஓம் சொல்றான் அதுல போய் முன்னேரத்துல அஜித் தோசி ஆஸ்மார்லன்னு சொல்லி போறா வேஸ்டாரி முடக்க நீ உள்ள பூதி நகருக்கு என்ன வேலைக்கு தூங்குவேன் ஐ போடுவே கொல்லா பாரு இவ்ளோ வேகத்துல ஒரு கொல்லா வேற கேக்குறா கொல்லுவாயா காத்தாலிக்கு மறையை போக வெட்டி போறா ஐயோ நல்லா சொன்ன நீ ஓம் சக்திக்கு என் பொண்டாட்டி மாலை போடுறேன் சரி யார் சொன்னா தெரியுமா எனக்கு வந்து சேமா மரியாதை கொடுப்பான் எழுப்பு மேலான் படுக்குமா நான் மழை வர்றதுல என் பொண்டாட்டி வந்து ஏரியால பேசிருக்கிறான் பொண்டாட்டி கூடி கூடி சேர்ந்து பேசுறது ஏரியாவில் வழக்கம் ஒரு ரவுண்டு பேசும் அந்த ரவுண்டு ஒரு பேசும் ஆமா இன்னைக்கு எல்லாம் ஆட்டம் ஆடுறாங்க நாளைக்கு ஏரியால போய் அவங்க எப்படி எப்படி ஆடணுமா அந்த மாதிரி ஆமா ஏரியால வந்து பேசிக்கிறாங்க நிச்சயமா நடக்குது பொண்டாட்டி நான் போன் பண்ணேன் நான் தெரியுமா ஆர்மிக்கு போயிட்டு இருந்தேன் சரி பாப்பா சாப்பாடு என்ன செஞ்சுக்கிறேன்னு கேட்க வந்து போன் பண்ண மாதிரி இது தெரியல அட்டன் ஆயிட்டு அவன் தெரியல அட்டன் ஆயிட்டு போன பேசிக்கிறாங்க ஏன் ஏன் வீட்டுக்காரர் எங்கேயும் போயிருக்கான் அப்படின்னு ஜெயபிரகாஷ் தேவடியா பையன் வளர்த்தா போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வந்து காதல் கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து மரியாதை நல்லா கொடுக்குற பொண்டாட்டி சரி யோசனை பண்ணி பார்த்தேன் பொண்டாட்டி மொல்ல மாலை போட வைக்கலாம் அப்பெல்லாம் மரியாதை கிடைக்குதா பாக்க எங்க ஊர்ல ஓம் சக்தி மாலை போறேன்ட்டு மைக்கில் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் பாப்பா நீ மாலை போடுறேன்னு சொன்னீங்க ஓம் சக்தி போட்டுக்கோன்னு சரி மாமா நானும் போட்டுக்கிறேன் மாமா ஒரு பஸ்ஸுக்கு வந்து எப்படி 55 பேர் தேவை
வேணும் ஒரு வேணும் ஒரு குரூப் பஸ்ஸுக்கு, ஒரு ஒரு குரூப்புக்கு. ஆமா நம்ம ஊர்ல 55 பேர் மாலை போடுறாங்க. நீ அவளோட போயிட்டு கடன் கழிச்சிட்டு வந்து சாமிக்கு அப்படின்னு சொன்னேன். வேண்டுதல் ஆமா மாமா ஒரு 3 நாளைக்கு போடுகிற மாமா வேற தான் 3 நாளைக்கு மாலை போடுறேன்னு மாலையே போட மாட்டாங்க. என்ன விஷயம்? 3 நாளைக்கு போடாத ஒரு 21 நாளைக்கு மாலை போட்டுக்கோ. ரொம்ப நாங்க ஆமா சாமிக்கு அந்த ரொம்ப பக்தியா அந்த 21 நாளைக்கு நமக்கு மரியாதை கிடைக்குமே. 21 நாளைக்கு மாலை போட்டுக்கோ. சாமி வேண்டுதலுக்கு இல்லையாப்பா சொல்றது கேளமா 21 நாளைக்கு மாலை போட்டுக்காங்க. நான் யோசனை பண்ணி இப்ப எப்பயும் மாலை போடுறத பார்த்தது கிடையாது. என் ஊர்ல ஓம் சக்தி சேவை வெளியே பெருசுதாங்க. 55 பேர் ஓம் சக்தி மாலை போடுறாங்க. 55 பேர் போடுறாங்களா ஓம் சக்திக்கு மாலை? கழுத்துல ஒரு மாலையை போட்டாவே 1 மணி நேரம் போட்டுக்கிறதுல. சரி 55 பேர் ஓம் சக்தி மாலை போட்டா ஓம் சக்தி கழுத்து தாங்குமா? தாங்காது. இதை போய் பாத்தி ஆகணும்ட்டு ஓரமா போயிட்டு இப்ப நின்னுக்கிறேன். கோயில் வாரம் பம்பக்காரனை வச்சுக்கிறது வழக்கு மாலை. பம்பக்காரனா கோயிலான அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு பம்பக்காரனை வச்சுக்கிறது ஊர் பூரா அப்படியே பெருமாள் பண்ணுவாரு. பம்பக்காரனா வச்சுக்கிறாங்க பம்பக்காரன் பம்படிக்க பம்பக்காரனை வைக்கிறது வழக்கம். பம்பக்கார கோயிலான போய் அடிச்சு நிக்கிறோம். சரி பம்பன கடி உந்தன கடி எந்தன கடி பம்பன கடி அதே மாமா கொட்டன உட்கார்ந்து அது கூட அடிப்பாங்களா? பம்பனா கடி அடிப்பாங்க. பம்பக்கார அடிச்சு நிக்கிறோம். சரி நாங்க முன்னு வாரமா இப்ப நின்னு ஒரே ஆமல் தான் நின்னு பொம்மலாட்டிங்க இருந்தாலும் அடங்கி இருக்காது. எப்படி அடிப்பா? நான் கம்மனு வாரமா போய் நின்னுக்கிறேன். ஓம் சுத்தி பரா சுத்தி ஓம் சுத்தி பரா சுத்தி யாரோ ஒருத்தி மூஞ்சி மூடுறா உண்மை அப்படிதான் இந்த மாதிரி கோயிலா நடந்துட்டு ஓம் சக்தி மாலை போடுறேன்னு போடுறாங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு சரி மாலை போற அவங்க கழுத்துலயே போட்டு வராங்க. அப்ப சாமிக்கு போடலையா? ஓம் சக்தி மாலை போறாங்க. கோயிலானிக்கு போனாங்க. ஓம் சக்தி சாமி கம்மன் ஒரே தவறு இருக்குது. அதே போல இவங்களே போடுறாங்க. சரி ரொம்ப போச்சு ஆர்மிக்கு போயிட்டேமா. சரி ஆர்மிக்கு போயிட்டு என் பொண்டாட்டி ஏரியாலி போயின்னுக்கிறேன். ஏரியாலி போய் திருப்பி போன் பண்ணேன். சரி சாயங்காலம் கலிசை பாப்பான்னு சொல்லலான்ட்டு. சரி இந்த தெவலியை பார்த்து போனா அது ஆட்டோமேட்டிக் ஆட்டம் ஆகி போறாங்க. அவன் பேசினுக்கிறான். நானு மாலை போட்டுக்கிற சாமி எல்லாம் சாமி சத்தி சாமி உங்க சாமி அங்க போயிருக்குது. எங்க சாமி பாத்ரூம் போய்க்குது. எங்க சாமி டவுனுக்கு போயிருக்குது. எங்க சாமி துணியாருக்கு தான் போயிருக்குது. எங்க சாமி அருமைக்கு போயிருக்குது. அடுத்து வாத்தி என்ன சாமி 165 நாள் ஒரு மாலையை காட்டு வைக்கலான்னு எனக்கு ஒரு வாசனை. அப்ப என்ன மரியாதை கிடைக்குமேன்னு சரி அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்து நின்னேன். அடுத்த 4 மணிக்கு நான் ஆட்டோ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்டாட்டி களி ஒன்று செஞ்சுன்னுக்கிறான். சரி சாப்பிடறதுக்கு ஆமாமா கரெக்டா 4 உண்ட களியை செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டுக்கிறான். சரி குருஸ்தான் எடுத்து வாயில வச்சிட்டான். என்னத்த மைக்க என்ன வாயில எடுத்து கையை போட்டுன்னு ஓம் சக்தி பக்தர்கள் அனைத்து பேர்களும் கோவிலுக்கு வர வேண்டும் சொல்லிட்டாங்க குருசாமி. வார்த்தை சொன்னது ஒண்ணுதான். என் பொண்டாட்டி காதுல கேட்டு பாரு களி உண்டை அங்கேயே வச்சுட்டு எடுத்தாவும் கோயிலாண்டி போட்டோம். போட்ட சாமி இது பண்ணுமே பொண்டாட்டி மட்டும் அவசரமா போறாங்க பாடணுமே. நானும் பின்னாடியே போயிட்டு ஓரமா கம்பத்தான் நின்னுக்கிறேன். சரி இவங்க 55 பேர் பாத்துனான்னு பாடுறாங்க. என்னன்னு போவோம் 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 பருகூருக்கு போவோம் பருகூருக்கு போ சரி மறுவூர் போவோம் கட்டுவோம் 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 புது போடவே கட்டுவோம் இருமுடியா கட்டுவோம். அப்ப ஓம் சக்தி மாலை போறதாலும் மறுவூர் போய் புது பாடு எடுக்கிறதாலும் தேவடியாக நினைச்சுன்னு நான் நேர வீட்டுல போய் களியை சாப்பிடலான்னு பார்த்தேன். சரி நான் வந்து களியை நாயத்தின்னு போட்டு போயிட்டு வகுப்பு பசியில ஆர்மி வச்சுட்டு வந்தது ஊர் கவுண்டருக்கு போய் நியாயம் கொடுத்தேன். சாமி சாமி ஊர் கவுண்டர் சாமி சாமி கூட வண்டி உருண்டு உள்ளே ஊட்டு சாமி சாமி எங்க சத்திசாமி களிசாமி களிசை நினைச்சு இந்த களிசாமியை வந்து நாயசாமி தின்னு போட்டு போயிருக்கு. நாய் சக்தி தின்னு போட்டு போயிட்டு இருக்குது. இந்த களிசை நாய் சக்தி தின்னு போற வரைக்கும் இந்த தேவடியை சக்தி எடுத்து போய் நாயும் சக்தி களியும் சக்தி அந்த தேவடியாலும் சக்தி கலாக்குதான் நியாயம் போனா போட்டு 5:45 4:45 இப்படி வந்திருக்கிறேனே இது இயற்கை வருமா என்ன ஏது கேட்டியா ராணியா இல்ல சூத்தல சாணியா கவர்மெண்ட்ல 12,000 ரூபாய் கொடுத்து பெரிய வீட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. ஆமா நான் ஏன் கழுவாது வரேன் தண்ணி இல்லாத கழுவிருக்கியா ஊர் கவுண்ட் விட்டாடி போறேன் இல்லாக்க முன்னாடி வரவே ஏறிடுச்சு போய் ரவிக்கெல்லாம் உருட்டி காக்காக்கு எழுதுவாருன்னு ஊர் கவுண்ட் கல் எடுத்து படிக்கிறாரு தண்ணி இல்ல அதான் உள்ளூர் இருக்குது எழுப்பு சரி இருந்தாலும் சொல்லிட்டா
சரி, ஜெகன்மோகன் சொன்னீங்களே, இவ்வளவு நேரத்துக்கு எதுக்கு வந்துருக்கிறேன்? ஆமா, யாரு? அதை மட்டும் சொல்லு. ஒரு ஆற்று மணல் எடுத்து அவன் வைத்திருந்த குத்தி மரம் எண்ண முடியாது. ஒரு புடி வாரி என்ன எவ்வளவு அதை எண்ணினா எண்ணி விடலாம். அவன் வைத்திருந்த குத்தியார் மாதிரி எண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஆனாரம் பட்டவன் என்று சொல்லி சிவமீது தியானமாகி போய்கின்றாரா இல்ல இந்த பெண்கள் மேல் மாவு கொண்டு வருகிறாரா என்று பார்ப்பதற்காக சங்கு ஒரு பெண்ணாகவும் சக்கர ஒரு பெண்ணாகவும் நாம ஒரு பெண்ணாகவும் 3 உருவமா இருக்கிறோம். வெண்ண முன்னிட்டேனா கயிறு தாம்பு கயிறு சைன் எல்லாம் போட்டு அறுத்து போடுவாங்க. என் பொண்டாட்டி நான் கட்டிக்க பேர் தாய் தெரியுமா? என் பொண்டாட்டி நான் கட்டிக்க பேர் தாய் தெரியுமா? டிவிஎஸ் 50 பிரியே போயிரு. ஏன் அந்த கயிறு அறுக்க முடியுமா? முடியாதா? 50 வருஷம் அந்த கயிறு அறுக்க முடியாது. முடியல கூட நாங்க முடி வைக்குவேன். முடியல வைக்க முடியாது, அறுக்க முடியாது. கட்டு கட்டு பண்ணுவோம். அப்படியெல்லாம் கட்டு ஆகாது. கண்ணு கடவுளே நம்ம கடவுள் கண்ணு இந்த லாரி கொடுத்துருக்குது. இந்த லாரி எனக்கு தாழ்த்து பண்ண யாருக்கு மாமா என்ன அடி 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 பாம்பு கடிச்சா கோழி கொக்குனிச்சா பக்குனிச்சா கண்ணாடி அது சிட்டுக்கு சிட்டுக்கு சொன்னாக்கா செடிமர போய் ஓலா காண்றான். அது பெருமைக்கு பெத்த காலமா தெருத்த காலத்துக்கு ஓட்டு காலமா அந்த மாட்டுக்கணும். அதனால கண்ணா மரணே கண்ணா யாருக்கு மரணம் காரணம் கண்ணு அங்க போனாலும் துணியை தொகுறது வேலை கல்லெடுப்பு எப்படி அம்மா இன்னும் எவ்வளவு டீசெண்டாகிறான் போய் பாவடை தொகுறதோ ஐயோ